ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேகி எப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ டீ ஷாப் அப்ளிகேஷன். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம். இப்போ பைமோ டீ ஷாப்பில் ஒன் டைம் பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, பொருளும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எந்த டேமேஜஸ்ஸு எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்டு மினிமம் ஒரு 2-3 அப் டு எவ்வளோக்கு லெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது. அந்த டைம் இதில் மேகி வாங்கி பைமோட்டை அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மேகி எப்படி செய்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இதில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸு, ஆனியன், கேரட், பீன்ஸ் இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த இருக்குது பாருங்கள். அதாவது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது நூடுல்ஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேவா? நான் சொன்னல அந்த வெஜிடபிள்ஸு அது போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். நான் போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனியன், பீன்ஸு, கேரட், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ஷாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பேனை வச்சு பேனில் ஆயில் போட்டு லைட்டாக நம்ம தேவைப்பட்ட ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸு அது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணணும். இது என்னென்னா அதில் உள்ள மசாலா பாக்கெட்டு, அந்த மசாலாவை இதில் போட்டு பண்ணோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகேவா? பேனில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் ஒன்றுன்னா ஆனியனு, பீன்ஸ், கேரட்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக சால்ட் போடணும், அது இருக்கும், தேவைப்படுறவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரே போடணும். அதில் வச்சுருப்பாங்கல்ல, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் மேகி ரெடி ஆயிடும். அது எல்லாருக்குமே தெரியும் தான். இதை ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் ஓகே அதாயிரும். இப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். இது நமக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணணும், ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இது டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.